தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 மழ 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினுசா வர்றாரு ஊசி மணி பாசி மணி ஊசி மணி பாசி மணி சாமியோ ஊசி மணி வாங்கலையோ? எனக்கு ஊசி போன மணி வேணா பாசி போன மணி வேணா, வேலையை பார்த்துட்டு போமா. கல்யாணம் ஆகலனா ஊசி மணி போட்ட கல்யாணம் ஆகிடும் சாமியோ. நானே கல்யாண புரோக்கர், எனக்கே கப் சௌரியா நீ? நீங்க கல்யாண புரோக்கரா? எனக்கு மாப்பிள்ளை சொல்லுங்க சாமி. தபார், கல்யாண புரோக்கர் வேலையை ரொம்ப கேவலப்படுத்தாத. கல்யாண புரோக்கர்ல யாருக்கு வேணா மாப்பிள்ளை பார்த்துருவா? உனக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியாது, போமா வேலையை பார்த்து. எனக்கு மாப்பிள்ளை பார்த்தா குறைஞ்சு போயிட்டீங்களா சாமி? ஆமா, குறைஞ்சு போயிடும், கூட போயிடுவேன். போமா வேலையை பார்த்துக்கிட்டு. காலையில எம முகத்துல முடிச்சுட்டு தெரியல வந்து நிக்குது பாரு. தண்ணி தான் எடுக்குது உன்கிட்ட பேசி பேசி நாக்கே வறண்டு போச்சு. ஏம்பா ஒரு கூலிங்ஸ் கொடு. கூலிங்கோட வேணுமா கூலிங் இல்லாம வேணுமா? கூலிங் இல்லாம கலந்து குடியா. சரிங்க. யோ இது ஒன்றும் பூச்சி மருந்து இருக்காதா? ஒரு வயசு சரக்கு தான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன பங்காளி வெறுப்பா சொல்லிட்டு இருக்கேன்? அது ஒண்ணும் இல்லடா, சிகரெட் இருக்கு தீப்பெட்டி இல்ல, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், இந்த சோப்பு சட்டை போட்டு நின்னுட்டு இருக்கானே, 4 வாரத்துக்கு முன்னால நம்மளை கூட்டு போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட செருப்பால் அடி வாங்கி வச்சான், அவன் தானே? கரெக்ட் பங்காளி, வா தூக்கி போட்டு மறிக்கலாம். சென்ட்ரல் சொன்னது சரிதான் இருக்கு. நீ திட்ட குத்துட்டு போ. என்ன மச்சான் அப்படி இருக்க? யாரு மச்சான், யாரை பார்த்து என்ன கேட்குற? ஏய், 5 வயசு புள்ள கூட ரோட்ல பார்த்தா நம்மள அடையாளம் கண்டுபிடிக்குது, இவனுக்கு தெரியலையா? 4 வாரத்துக்கு முன்னால எங்களை பார்த்ததில்ல. ஓ அண்ணே, நீங்களா? கும்பிட போனது குறுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சுனே, உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கேன். உன்னால ஏற்கனவே நாங்க செருப்பு அடி வாங்கியிருக்கோம். செருப்பாளி அடி வாங்குனீங்க? ஏய், அதே என்ன அழுத்தி சொல்ற? அது இல்லண்ணே, உங்களுக்கு சூப்பர் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அது உங்களை பார்த்தது அது விளக்கு மாத்தல அடிக்குமா? அது ராயல் ஃபேமிலி, உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். என்னடா மறுபடியும் ஏதோ பொண்ணுங்கிறான், ஒழுங்கா இருக்குமா இல்ல தூக்கி போட்டு மறிச்சிட்டா? அதானே, அப்படி இல்லப்பா, லாஸ்ட் டைம் பண்ணது நம்ம தப்பு, ஏடா உடமா கேட்டு மாட்டிக்கிட்டோம். இப்போ ஏதோ நல்லது பண்ணுவான் போலகுது. கேளு கேளு கேளு. பொண்ணு யாரு, என்ன விஷயம், என்ன சமாச்சாரங்கிறத 20 வரைக்கும் மேல போகாம சொல்லு. என்னென்ன ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் கேட்குற மாதிரி கேட்குறீங்க? அப்படிதான் கேட்பேன், சொல்லு. அண்ணே அது பெரிய ஃபேமிலி, உங்களுக்கு ஒத்து ஒரு மாதிரி யோசிக்கிறேன். என்ன நீங்க பிளாட்ஃபார்ம் ஆச்சு? இங்கிருந்து அமெரிக்கா போறவங்க எல்லாருமே பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் அஞ்சு போறாங்க. அதுவும் முதல் நாள் ராத்திரியே. ஏன்னா படைக்கிறதெல்லாம் நினைக்கிட்டு அண்ணே, அவங்க முத்து பவளம் பாசி இதெல்லாம் விற்கிற ஃபேமிலி. ஜுவல்லரி ஷாப் ஓனரா? டின்னர்ல விடு அண்ணே, இந்த உலகத்திலே அவங்க பிசினஸ் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு. இந்த உலகத்திலே முதல்ல ஹேண்ட்பேக் மாட்டின ஃபேமிலி அவங்க ஃபேமிலி தான். ஹேண்ட்பேக் மாட்டுறதுக்கு ஒரு ஃபேமிலியா? பொண்ணுக்கு எத்தனை வீடு இருக்கும்? எத்தனை வீடா? எங்க காலி கிரவுண்ட் இருந்தாலும் அது அவங்க வீடு தானே. அது மட்டும் இல்லைண்ணே, அந்த பொண்ணு கையில துப்பாக்கி எல்லாம் இருக்குண்ணே. எவ்வளவு தூரத்துல எது பறந்தாலும் வேணும்னு நினைச்சதுன்னு வச்சுங்க, குறி தவறாம டொமின்னு சுட்டுடும். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அந்த பொண்ணு இந்த மிலிட்டரியில கமாண்டோ பிரிவுல இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் குறி தவறாம சுடுது. சாப்பாடு மேட்டர்லாம் எப்படி? சாப்பாடு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல தானே சாப்பிடுங்க, ஆனா அவங்க அட்டன் டைம்ல 7 வீட்டுல சாப்பிடுவாங்கண்ணே. பங்காளி, அதாவது இந்த வீட்ல நாங்க அதிகமா உரைஞ்சு கேட்க முடியாது அண்ணே. ஆனா இன்னொரு விஷயம், சாப்பாடு மேட்டர் உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வருமானு தெரியலையே. என்ன சாப்பாடு மேட்டர், என்ன பெரிய சாப்பாடு? அவங்க சாப்பிடுறதெல்லாம் சைனீஸ் ஐட்டம். ஆட போல சைனீஸ், நாங்க டெய்லி பாண்டி பஜ்ல போய் சாப்பிட்டு இருக்கோம். போய் சொல்லு. என்ன ஒண்ணு, தினம் நான் வெஜிடேரியன் இருக்கும், காரம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதானே. 2 பச்சை மிளகாய் கிடைச்சிக்கிட்டா சரியா போகுது. சரி உங்க இஷ்டம், விடுங்க. சரி, எப்போ போலாம் பொண்ணு பாக்குறதுக்கு? நாம பொண்ணு பார்க்க போறோம். நைட் 9 மணிக்கு பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால பொண்ணை நான் தள்ளிட்டு வரேன். பட்டுன்னு பார்த்தோன்னே தாலி கட்டுருங்க. பொண்ணு நீ தள்ளிட்டு வர்றியா? ஐயோ, எதுக்கே பிள்ளையார் கோயில்கிட்ட வருது அந்த பொண்ணு? ஐயோ, ராயல் ஃபேமிலி அது, வீட்டுக்கு தெரியாம வரங்குறது. அப்புறம் இருட்டுல தானே தள்ளிட்டு வரணும். சரி சரி சரி. இன்னொரு விஷயம், நீங்க 2 பேருக்குள்ள யாரு மாப்பிள்ளைங்கிறத முடிவு பண்ணீங்க. அப்புறம் நீங்க அங்க வரதட்சணை வாங்குறீங்களோ இல்லையோ, எனக்கு ஒழுங்கா கமிஷன் வந்து சேரணும். முடிவு பண்ணீங்க. தருவோம், போயா போயா, தெரியும் போயா போயா. பங்காளி, லாஸ்ட் டைம் வந்து பொண்ணு பார்க்க நான் மாப்பிள்ளையா போயிருந்தேன், இந்த ட்ரிப் நீங்க மாப்பிள்ளையா போங்க. டேய் ராஜா, போன தடவை மணவர வரைக்கும் போய் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்காம போயிடுச்சு. இந்த தடவையாவது அது நடக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கு. பங்காளி பங்காளி, எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க பங்காளி, ஆனா நம்மள மாதிரி விட்டு தர மனப்பான்மை யாருக்குமே கிடையாது. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, என்ன பங்காளி?
சிகரெட்டுக்கு தீப்பெட்டி இல்லையே. எப்படி கட்டுறது? வரும்போது கபால்னு போட்டு வேண்டியதான். டேய் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அவன் என்னமோ அந்த தரகம் வந்து அந்த பொண்ணு என்னமோ ராயல் ஃபேமிலி நானே. வரும்போது அது கார்ல வருமா இல்ல ஏதாவது வீட்டுல இருக்கிற நகை நட்டு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வருமா? அதானே கார் லைட் தெரியுது. டேய் அது ஸ்ட்ரீட் லைட்டா கம்யூனிட்டி. ஓஹோ சாரி சாரி. எங்க இவன்? வாங்க வாங்க. யோ என்ன 9 மணிக்கு வரேன் 9:30 மணிக்கு வர்றேன். பொண்ணு ட்ரெஸ் பண்றதுக்கு லேட் ஆகாதா? ஆம்பளையா சீக்கிரம் வரதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு எங்க? என்னது இதான் பொண்ணு? இத பார்த்தா பொண்ணு தெரியலையா? யோ இதுவா பொண்ணு? யோ இதான் ராயல் ஃபேமிலி பொண்ணு. சாமியோ இவதான் மாப்பிள்ளைய சாமியோ. சாமி யோவா? அதானே யாருமே மரியாதைலாம் பேசுது. அது ஒண்ணு இல்லனா அங்க சாமி இங்க யோ ரெண்டு சேர்த்து சொல்லுது. அப்படிதானே? படிச்ச பொண்ணு இல்லையா அதான் அப்படி பேசு. சுமாரா இல்ல ஏயா அந்த பொண்ணு ஏன் தாவணி கட்டுக்கு புடவை கட்ட தெரியாதா? என்னன்னா சுத்த விவரம் இல்லாம பேசுறீங்க. வீட்டுல புடவை கட்டி கூப்பிட்டு வந்தா லேட் ஆகாதா? அதான் தாவனோட கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ அது முத்து பவளம் வைரம் வீடு இருந்தா. டேய் அந்த ஆளு 1000 சொல்லிட்டு நீ அவசரப்படாத. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இதுல நாம யோசிக்கணும் சொல்லிட்டேன். நம்மடு யோசிக்க மாட்டேன். நீ பொறாமையில பேசுற. நான் கல்யாணம் இல்லடா நான் சொல்றதை கேளுடா. டேய் லைஃப் நாசமாயி போகும். சொல்றதை கேளு. சொல்றதை கேளு. எனக்கு கல்யாணம். கட்டிட்டீங்களா தாலிய? இப்ப பார். எல்லாம் வாங்க. முடிச்சாச்சு கல்யாணம் முடிச்சாச்சு. ஓ சாமியா நல்லா இருக்கணும் சாமியா. இருட்டோம். பாத்தியா எப்படி நான் பத்திரிக்கையே வைக்கல. எவ்வளவு கூட்டம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கல்யாணம் பண்ணும்போது நிறைய பேர் சோறு போன்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் சாதாரண ஆள் இல்ல, கோடீஸ்வர மாப்பிள. உங்களுக்கு எல்லாம் 3 ஸ்டார் ஓட்ட நாஸ்டா. அப்படியே மாப்பிள இந்த பொண்ணோட ராயல் ஃபேமிலி எல்லாம் இவங்க தான். இவர் இருக்காரு பொண்ணோட தாத்தா, உன்னுடைய கிராண்ட் ஃபாதர். அவன் இருக்கானே பொண்ணோட தம்பி, உன்னுடைய மச்சான். மற்றவங்க எல்லாம் சுற்றமும் நட்பும் உங்களை வாழ்த்து வந்திருக்காங்க. வாங்கிங்க. அப்படின்னா எங்க எனத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்க சாமியோ. டேய் சீ ஏன்டா கத்துறீங்க? வாங்க சாமியோ காக்கா சுட போலாம். பங்காளி இந்த புரோக்கர் பையன் இப்படி பண்ணிட்டானே. டேய் தூக்கி போட்டு மெரிச்சிருவேன். அப்பையில இருந்து நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டவுட்டா இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணிக்கன்னு. என் பேச்சை கேட்காம அர்ஜென்ட்டா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினல கூட போ. டால்டா டப்பா தருவாங்க. அணில் குத்தி அதுல போட்டு எடுத்துட்டு போய் வறுத்து தின்னு. நான் வாங்க கிளம்புறேன். சாமியோ வாங்க. பங்காளி என் உயிர் நண்பன். இவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம இவர் இல்ல. அதெல்லாம் சரிதான். இப்ப நீ அவங்க கூட போ. இவர் வந்தாதான் நான் வருவேன். ஏ பையா பையா யார பார்த்து பையா பையன்ற தூக்கி போட்டு மெரிச்சு விடும். மேட்டர் சொல்லு. சொல்றேன் சாமி. நம்ம இடத்து பொண்ணு மேல கைய வச்சு தாலி கட்டிட்ட சாமி. அட பாவி அது புண்ணு இல்லையா பொண்ணுயா? நம்ம இடத்துல அப்படிதான் சாமி கூப்பிடுவோம். நீ கூப்பிட்டு தொலை. இப்ப நீ நம்ம இடத்துல ஜாயின் பண்ணிப்புட்ட. ஆமா பெரிய ஐபிஎஸ் உத்தியோகம் நாங்க ஜாயின் பண்றோம். நம்ம புண்ண காப்பாத்துற அளவுக்கு உனக்கு பிசினஸ் தெரியுதான்னு பார்க்க வேணாம் சாமி. எதுக்கு இந்த ஆளு தோசை ஊத்துறான்? அவரு தோசை ஊத்தல சாமி. கோபம் வருது. ஏதா ஒண்ணு வருதே. ஆமா பிசினஸ் சொன்னியே தங்க வைக்கணுமா வைரம் வைக்கணுமா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சாமி. ஊசி மணி விக்கணும். ஓஹோ. பாசி மணி விக்கணும். ஓஹோ. அதுவும் ஒரே நாள்ல விக்கணும். வித்த மாதிரி தான். யோ இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்குதாயா? நாங்க டீசென்டானவங்கயா. எங்களை மணி வைக்கிறதுக்கு அனுப்புறியா? அப்புறம் நாங்க எங்க புண்ண எப்படி காப்பாத்துறது சாமி? புண்ணை காப்பாத்தனா நல்லா சொரிஞ்சு விட்டு மண்ணள்ளி போடுறா பரதேசி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் நம்ம பிரீஃப் கேஸ் திறந்து பாசி மணிலாம் சாமி கிட்ட குடுறா. ஏண்டா டேய் டால்டா டின்னுக்கு பேரு பிரீஃப் கேஸாடா? அடப்பாவி பங்காளி இது பிரீஃப் கேஸா என்னங்கிறது தெரியாது. ஆனா கண்டிப்பா இவங்கள லூஸ் கேஸ். அவனை பாரு நல்லா பாத்துக்க. கீழ இருந்து மேல வரைக்கும் நல்லா உன்னிப்பா பாரு. பிரம்மா டென்ஷன்ல இருக்கும்போது எதை எங்க வைக்கிறது தெரியாம படைச்சிருக்கான். இல்லடா நீரியான கரையில ஏறி படுத்த மாதிரி இருக்கான். பாத்தியா நம்ம 2 பேத்துக்கே 2ஆ தெரியறான். அடிச்சே. டேய் அந்த பாசி மணியை சாமி கிட்ட கொடு. வாங்கிக்க சாமி. டேய் போயா எனக்கு அது. பாசி மணி கொடுத்தாச்சு. ஊசி மணி கொடுத்தாச்சு. ஒரே நாள்ல வித்துட்டு வரணும். தப்பிச்சு ஓடலாம் நினைச்சியோ சாமி? துப்பாக்கியால குருவி சுடுறாம சுட்டுடுவேன். எங்கடா அந்த தரக? எதுக்கு? தூக்கி போட்டு மெரிக்கிறதுக்கு தான். அச்சா சாமி துப்பாக்கி கொடுங்க. இந்த புடி துப்பாக்கில ரவை இருக்குங்களா? கோதுமை இருக்குது. போ சாமி. ஆஜி படி ஊத்தி பாக்கல. ஆஜி உடுக்க போயா. நம்ம பாச வந்துருச்சு சாமி. சாமி. やだれ。 ம். え ம். ー、バイヤバイヤ。 யாரா டேய்? えー、バイヤバイヤ。 யாரா டேய்? えー、バイヤバイヤ。 ம்.
எள்ளு தான் எண்ணெய் காயுது, எலிப்புழுக்க எதுக்குடா காயணும்? நீ தான் அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, என்னை எதுக்குடா உன் கூட போட்டு இழுத்த? சரி ஆசைப்பட்டோம் மாட்டிக்கிட்டோம் அவஸ்தைப்படுறோம், சீக்கிரமா மணி வையே போ அதப்பா. சாமி ஊசி மணி பாசி மணி வாங்கலையோ? போயா போயா அந்த பக்கம் போயா. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? வாங்கிக்கங்க சாமி, பொழப்பு சாமி, வயிறு சாமி பாசிக்கு. போயா. பாத்தியா, அவங்க பாஷையில பேசினா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஒரு மாறுதலுக்கு இங்கிலீஷ்ல பேசுறேன் பாரு. அப்படியா? பேசு பேசு பேசு. சரி, ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், would you like to buy some பாசிமணி ஊசிமணி? என்ன சொல்ற? டேய், அவனுங்க கூட்டத்து ஆளு மாறு வேஷத்துல வந்து உட்காந்துருக்காண்டா, நம்ம ஒழுங்கா மணி விக்கிறோமா இல்லையான்னு பாக்குறதுக்கு. சரி அடுத்ததுக்கு போலாம் வா. இப்ப பாரு, ஏ குமாரி பொண்ணு, காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்க, மேட்ரு வாங்கிக்கோ. அச்சே, உப்பு கறிக்குது. யோ, கோயிலுக்கு போனா லவ் பண்ண முடியல, பார்க்குக்கு போனா லவ் பண்ண முடியல, தான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா. இங்க வந்தாலும் உங்க தொல்லை தாங்க முடியல, போய் அந்த பக்கம். பாடா டேய், பாத்தியா, மொத்த மணியையும் ஒரே நாள்ல வித்துட்டு வரணும். நானுங்க மூளை முடுக்கெல்லாம் நாமளும் சுத்துறோம், ஒரு பீஸை கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. பேசாம இதை கொண்டு போய் அவங்க கையிலேயே கொடுத்துட்டு, எங்களால விற்க முடியலடா அப்பா, எங்களை விட்டுருங்கடான்னு காலில் விழுந்துடலாம்டா. அப்படி செய்யலான்ற? ஓகே. ஏ சூசி மாவுலக்க மால் போத்த ஹாத்திர கட்டுள்ளிக்காய். என்ன அர்த்தம்? உன்னை தூக்கி போட்டு மிரிக்கிறேன் வான்னு அர்த்தம். ஓ இவ்வளவு அர்த்தம் இருக்கா? மாப்பிள பாசிமணி ஊசிமணி விற்க போயிருக்குது. எல்லாத்தையும் இந்நேரம் வித்திருக்கும். பொண்ணு காத்து கிடக்கு, நிறைய காசோட வரும். மாப்பிளே பாருங்க. மாப்பிளே பல 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 பல. ஏன்டா கத்துறீங்க? காசு கொடு சாமி, காசு கொடு. இந்தா. என்ன எங்களால விற்க முடியல, அவ்வளவுதான். என்ன சாமி நீ உன்னை கூட்டுட்டு போய் கண்ணாலம் கட்ட தெரியுது, பாசிமணி ஊசிமணி விற்க தெரியல உனக்கு? கல்யாணம் கட்ட தெரியுதுங்கிறத இவனை பார்த்து கேளு. அத்த விடு சாமி. இப்ப அடுத்த டஸ்ட் வைக்கிறேன். அந்த டஸ்ட்ல இவர் பாஸ் பண்ணாதான் புண்ணு கூட முதலிரவு. டஸ்ட் என்னன்னு சொல்லட்டா? யோ, அது டஸ்ட் இல்லையா, டெஸ்டியா? நாங்க அப்படிதான் சொல்லுவோம் சாமி. சொல்லி தொலை. அந்த துப்பாக்கி எடுத்து மரத்து மேல தூங்கிட்டு இருக்கிற காக்காவெல்லாம் சுடு. சுடு மாப்பிள. சுடு மாப்பிளையா? காக்கா எங்க இருக்க? இருந்துரு. டேய், அந்த பக்கம் தள்ளுற. இருந்துரு. காக்காவை நான் சொல்லலாம் நினைச்சேன், காக்கா நம்மள சுட்டுருச்சே. சாமி, காக்காவை நான் சொல்லலாம் நினைச்சேன், காக்கா நம்மள சுட்டுருச்சு. கேவலம் அல்ல உனக்கு? அப்ப நீ சுடு. என்ன நான் அவன மாதிரி நினைச்சியா? காக்காயை நான் குறிப்பாத்தெல்லாம் சுட மாட்டேயா, இங்க பாத்துக்கிட்டு அங்க சுடுவோம் பாரு. எப்படி சத்தம் கடிச்சாடா? சாமியே, ஒரு ஆளை சுட்டு புட்ட சாமியே. ஓடுங்க ஓடுங்க. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம், ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.